எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். நமக்கு மே மாதம் கடைசியாகியுமே நல்லாவே வெயில் அடிக்குது. இந்த வெயில் காலத்திலே செய்யக்கூடிய வகையில் இந்த மாம்பழ ஜூஸும் மாம்பழத்தில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். அது வந்து குழந்தைங்கள்லாம் இப்போ கடையில் போய் ஜெல்லின்னு ஒன்று வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு நம்ம இந்த நேச்சுரலான பழத்தை மாம்பழத்தில் நம்ம ஜூஸ் எடுத்து அதில் வந்து 1 கப்பு மாம்பழ ஜூஸ்னால் 1/2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி வெயிலில் காய வச்சிட்டோம்னா அது கெடவே கிடாது. ஒரு 6 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம சாக்லேட் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி அதை பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம். மாம்பழம் 2 கிலோ, 1/2 கிலோ சர்க்கரை. இதை நான் செய்முறை எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தோலை சீவி சொலையாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ மாம்பழத்தை ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிலோ பழத்துக்கு 1/4 கிலோ போட்டால் கூட போகுது. நம்ம வந்து இப்போ பதமாக இருக்குதுன்னா இந்த மேங்கோ ஜூஸ் வந்து அப்படியே உட்காந்தே இருக்கணும், கரையாகக்கூடாது. தண்ணியில் ஊற்றி பாருங்கள். அப்படியே ஒரே இடத்துல ஸ்டில்லாக இருந்துச்சுன்னா பதம் ஆயிடுச்சுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு இப்படியே கட்டி எடுத்துருங்க. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நல்லா பூத்துரும், அது நல்லா இருக்காது. இனிமேலுக்கு இதுதான் கரெக்டான பதம். நம்ம எடுத்துடலாம். இந்த பாத்திரம் இந்த மாதிரிலாம் பப்புள்ஸ் ஓரத்தில் வந்துச்சுனாலே வருங்க இது பதம். இதுதான் நம்ம கரெக்டான பதம். சரி, நீ தட்டில் கொட்டிடலாம். நம்ம வந்து மேங்கோ சீசன்லேயே இந்த மாதிரி மேங்கோ ஊறுகாய், மேங்கோ ஜாமு, மேங்கோ தொக்கு
இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அதில் இந்த மேங்கோ பழமாக வாங்கி பழத்தில் இந்த மாதிரி சர்க்கரை போட்டு ஒரு ஒரு பங்கு இதுனா 1/4 பங்கு சர்க்கரை எந்த பாத்திரத்தில் அந்த ஜூஸ் அளக்குறீங்களோ அதில் ஒரு இது பழ ஜூஸு 1/4 பங்கு சர்க்கரை போட்டால் போதும். ஏன்னா பழத்துலேயுமே ஸ்வீட் இருக்கும். அதனால் இந்த மாதிரிக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரிக்கு செஞ்சு குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு இது நம்ம நாட்டு இதுவே கிடையாது. எனக்கு ஒரு ஆந்திரா ஃப்ரெண்டு 20 வருஷத்துக்கு முந்தி பக்கத்து வீட்டில் நெய்பராக இருந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு வந்து இந்த இதை கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் ஏதோ சாப்பிட்டோமோ ஏதோ ஒரு இது நினைவுக்கு வருது. இன்னும் இது எப்படின்னு எனக்கு இதாகலை. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரிக்கு இந்த ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு இப்படி வெயிலில் வைக்கணும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரியே கற்றுக்கிட்டு செய்யுங்க. இதை வந்து என்ன குறைன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.